இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஐய்யய்யோ! வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்னு சொல்லி குடுகுடுன்னு போய் தம் போட்ட அந்த பிரியாணிய வந்து காட்டலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். நம்ம வந்து காப்பு கட்டியிருக்கிறனால, கோயில் விசேஷம்னால வெஜிடபிள் பிரியாணி தான் போட்டிருக்கேன். நான் எப்பவும் தம்மு வந்து வாழை இலை போட்டு தாங்க செய்வேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த அரோமா ஸ்மெல்லு வேற லெவலா இருக்குங்க. இந்த வட்டம் வெறும் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரியாணி செஞ்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அதே பட்டாணி, அதே காலிஃப்ளவர் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை குடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரைனா வேற வந்து ரைத்தா வந்து எதுவும்னால வைக்க முடியல. அதனால சிம்பிளா வந்து ஒரு ஃப்ரை மட்டும் தான் குடுத்துக்கிட்டேன். கிளைமேட் சேஞ்ச்னால ஒரே கோல்டு தான் வீட்ல எல்லாருக்கும். இது என்னன்னா, வாழை இலையில வந்து வச்சிருக்கேன். நாள் வாங்குன பொங்கலுக்கு வாங்குன ஒரு காய்கறி தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த மஞ்சக்கொத்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நெறைய ரெசிபிங்க. ஆனா இந்த டைம்ல தான் இந்த மஞ்சக்கொத்து நமக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கிறணும். இந்த இடம் பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஒரு ஜாமா கீழ இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மாமா நியூ இயருக்கு தான் கோக்காளி எல்லாம் போட்டு மேல வந்து எடுத்து வச்சு, சூப்பரா நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தா, இந்த இடம் அவ்வளோ ஒரு ஸ்பேசியஸா தெரிஞ்சுச்சுங்க. இந்த ரூம்லேருந்து இந்த பக்கம் வெளியில வந்தா, அப்படியே சமையக்கட்டு தான் பார்த்துக்கோங்க. சமையக்கட்டுமே நல்லா பெருசு தான். இந்த ரூம்ல தாங்க அதிகப்படியான செல்ஃப் இருக்குது. ஆனா, பக்கத்து ரூம்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்ல அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க, மருவுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு வாங்குனது தான். கொஞ்சம் மீந்துருச்சு. கொஞ்சம் அழுகுனதெல்லாம் அலசி கிலசி கழுவி கீழ வச்சுட்டு கீழ போட்டுட்டு காய வச்சிருக்கேன். குளியல் பொடியில சேர்த்துக்கிறலாம். ஓவரால் இருந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு, இந்த பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் நான் பார்த்துட்டேன். இவங்க கம்பு அரிசியை காட்டிலும் நம்ம போடுற சாப்பாடு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு அடுத்தடுத்து நானும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மறுநாள் வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. கொழுந்தேன் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாப்புல. வரையில் அந்த சாக்லேட்டு, இந்த தைல டப்பா எத்தனை தான் நம்ம வீட்டில் இங்கே கிடைச்சாலும், அந்த ஃபாரின்லேருந்து வர அந்த தைல டப்பாவுக்கு நிறையா பேர் இன்னும் ஏங்கிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அப்புறம் சபரிமலை பிரசாதத்தோட நிறைவு பண்ணிவிட்டு, எனக்கு இதில் ரொம்ப ஃபைனலாக பிடிச்சது இந்த பேக்கு தாங்க.